ஒரு சாப்பாடு வந்து முதல் முறையாக செய்ய வந்துட்டு வளமே வந்து சுதப்புறதான் சுதப்பி இருக்குது நிறைய. ஆனால் அந்த ஏலக்காய் வந்துட்டு கட்டாயம் வந்து கூட போட்டுறாங்க அதுக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ இது கிலோ 400 பட்டாணம் வந்துட்டு 300 இருக்கும். இது நெய் விட்ட எந்த சாப்பாடும் வந்து இனியில ஒரு சுவையை கொடுக்கும். உண்மையிலே இது வந்துட்டு நல்ல சுவையா இருக்கு. இனியில தெரியாததானே ஃபர்ஸ்ட் டைம் செய்யற வழியால் அளவு தெரியல. எஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் எலெக்ஷன். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் என்னமா செய்து காட்ட போகிறோம்? லட்டுமா. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு லட்டுமா எப்படி செய்கிறோன்னு சொல்லி காட்ட போகிறோம். லட்டுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் வந்துட்டு அந்த பேப்பரில் சுற்றி வரும். நம்ம நல்லா திக்காக பிடிச்சி பேப்பரில் வெள்ளை பேப்பரில் ஒயிட் பேப்பரில் சுற்றி வரும். அது நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை வந்துட்டு இப்போ மேசில் எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் என்னென்ன சாமான் சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு என்னென்ன சாமான் வந்து சொல்லுவா. என்னம்மா சொல்லுங்க பாப்போம். இது கடலைமா. ஓ, இது வந்து கடலைமா. நீங்கள் வந்து கடையில் கடலை பருப்பு 1/4 கிலோ வேண்டி ஊற விட்டு பொரிச்சு இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். திரும்ப இருக்க சொல்லுங்க, மறந்து போனேன். இது 1/4 கிலோ கடலை பருப்பு 1/4 கிலோ வாங்கி அதை ஊற விட்டு ஊறின பிறகு பொரிச்சு திரும்ப இடிச்சு மாவாக்கி வச்சிருக்கிறேன். இது சீனி. திரும்ப சொன்னான்னு சொன்னா சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் மறந்து போயிடும். இந்த பாக்குற இதுல வந்துட்டு மறந்து வந்தா போன் பண்ணி கேட்கட்டும். என்ன சொன்னா நீங்க கடலை மாவு வந்துட்டு பேக்கெட் ஆகி வாங்கி கொள்ளலாமே நம்ம கடையில. அப்படி உங்களுக்கு கடலை பருப்பு வாங்கி இடிக்க கொஞ்சம் இதான்னு சொன்னா நீங்க கடலை மாவு பேக்கெட்டா வாங்கலாம். நினைக்கிறேன் 200 கிராம் பேக்கெட் 200 ரூபா கடையில அப்படி விற்குது. ஸோ நீங்க வாங்கி கொள்ளலாம். கடலை பருப்பு பேக்கெட், கடலை மாவு பேக்கெட். ஆமா, 200 கிராம் பேக்கெட் 200 ரூபா. கடலை மான்றது அந்த முழு கடலை மாவு இல்லாது. ஓ, நீங்க கடலை மான்றது அது. அப்ப இது என்னது? இது கடலை பருப்பு. ஓ, கடலை பருப்பு. நீங்க கடலை மாவு சொன்னீங்க, அதனால தானே அதை சொன்னேன். கடலை பருப்பு. அப்ப அது வராது. கடலை மாவு பேக்கெட் வராது. ஓ, இதுதான் இதுலதான் செய்யலாம். இது கடலை பருப்பு இடிச்சு பொரிச்சு இடிச்சது. ஓகே, அடுத்தது மற்றது சீனி அரைச்சு வச்சிருக்கிறோம். சீனி இது நீங்க குளுக்கோஸும் போடலாம் மாதிரி சொன்னது. நம்ம குளுக்கோஸும் போடலாம். சீனி என்னன்னு சொல்றோம், சீனியோடைய இடிக்காமல் போட்டால் பிடிபடாதுன்றதுக்காண்டு தான் இடித்து தூளாக்கி வச்சிருக்கோம். அப்படியா? சரி, குளுக்கோஸ் பஞ்சியனாக்கு குளுக்கோஸ் வாங்கி போடலாம். உள்ள இருக்கிறவைக்கு அது சீனியோ குளுக்கோஸ் தெரியாம நிக்கிற அளவுக்கு இடிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, குளுக்கோஸ் மாதிரி இருக்கு பாருங்க சீனி எப்படி இருக்கு. ஸோ அப்படி இடிக்கணும். அடுத்தது ஏலக்காய் அடிச்சு வச்சிருக்கிறேன். ரைட், ஓகே. அடுத்தது ஏலக்காய். நெய் வாங்கி வச்சிருக்கிறேன். நெய் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எப்படி குழைச்சு உருட்டுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமா செய்யணும்? குழைக்க போகிறோம். இதை வடிவாக முதல் குழைக்கணும். என்னத்தோடு? சீனியோட. என்ன சீனி தேவையான அளவு. ஓகே, இப்போ நாங்கள் வடிவாக குழைச்சிட்டோம் பாருங்க. அடுத்த கட்டம் என்னமா செய்யணும்? ஏலக்காய் போடணும் பாருங்க. ஏலக்காய் போட்டுட்டோம். இனி நெய் விட்டு குழைக்க போகிறோம். ஓகே, இனி அடுத்த கட்டம் வந்து நெய் விட்டு குழைக்கணும். கையால் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை பருப்பு வந்துட்டு நீங்கள் 2 பொரிக்க வந்து கவனமாக பொரிச்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால் நீங்கள் பொரிக்கிற விதத்தில் இருக்குது. கடலை வந்துட்டு என்ன கலரில் இந்த என்ன மாமா சொல்கிறது? கடலைப்பருப்பு மாவு. கடலைப்பருப்பு. இந்த மாவு வந்துட்டு எப்படி என்ன கலரில் வருதுன்றது அதெல்லாம் இருக்குது. நம்ம நல்லா முருக விட்டு எடுத்தீங்கன்னு கருத்த மாவா வந்துடும். கருத்த கலரில் வந்துடும். நோமில் ஒரு மஞ்சள் கலரில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது மஞ்சளாக வரும். முழு எண்ணெய் இதுவும் போன நெய். என்ன துண்டுக்கு இவ்வளோ நெய் போடும் உங்களுக்கு? ஐயோ, இது சின்ன குப்பி நெய். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அளவு நெய் தான். ஆனால் பெரிய அளவில் தேவைப்படுது உங்களுக்கு. நாங்கள் தெரியாததானே ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற வழியால் அளவு தெரியல. எஸ், அதான் வந்த பிரச்சனை.
இப்போ இந்த மாதிரி வேற போய் வரீங்கல்ல பாப்போம். உங்களுக்கு பிடிபட்டா ஓகே நம்ம கையில் பிடிபடாத போலாங்கிற தண்ணியில் வச்சு தண்ணி விடலாம். நெய் காணாத அளவில் பிடிபடாதான் நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிந்தது எல்லாம் முடிந்தது. பெரிய பெரிய சாப்பாடுகளுக்கெல்லாம் இந்த பெரிய பத்திலாம் வாங்கிடும். கொஞ்சத்துக்கு பிடிக்கண்டால் பிடிச்சி பார்ப்போம். பிடிபடாது. சின்ன சின்னண்ணா ஏன் கொழுக்கட்டை மாதிரி பேப்பரில் சுற்றி நான் நிற்குமாம்மா. பேப்பரில் சுற்றி வைக்கிறது அப்படி நிற்கிது தானே அது. அது நெய் கூடாண்டா அந்த வடிவ பிடிக்க சோமை இருக்கும். கைக்கு இன்னும் இப்போ கடையில் வாங்குறதுல நெய் கூட விட்டுறீங்க. நிறைய ஒன்றுண்டா. ஓ அதில் கிடாக்கு வெயில வச்சா தான் நல்லா இருக்கும். வந்துட்டு நிற்கிது தானே. இன்னும் கொஞ்சம் கூட விட்டா டேஸ்டா இருக்கும். ஏலக்காய் இடிச்சு போடல, அதை நம்ம இடிச்சு போட்டா போய் சுதாப்பி இருக்கும். இடிச்சு தான் போட்டேன் நான். இல்ல அது இல்ல தூளா வந்தா அப்புறம் கசக்கு மேல. ஓகே இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இடிக்கணும். இடிக்கணும்ன்றேன்னு உருட்டணும். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சைஸ்ல வந்துட்டு உருட்டி கொள்ளலாம். இவ்வளோத்தையும் வந்துட்டு நாங்கள் ஒரு உருட்டி முடிஞ்ச அப்புறம் பார்ப்போம். ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் லட்டுமா எல்லாம் வந்து உருட்டியாச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காட்ட போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல உருண்டை கலரில் இருக்குது. நல்ல ஒரு மஞ்சள் கலரில் வந்துருக்கணும். ஆனால் இது வந்து மஞ்சள் இல்லாமல் ஒரு அளவான கலரில் வந்துருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு லட்டுமா வந்துட்டு செய்திருக்கிறோம். இதை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஆனால் உண்மையிலே வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் செய்கிறாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு செய்து பார்க்கல. ஒரு ஆள் அறிவுரை கேட்ட மாதிரி நாங்கள் வேறு வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வந்து செய்திருக்கிறோம். இப்போதைக்கு வந்துட்டு நான் நம்ம வாயில் வைக்கல டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து போய்ட்டு செய்து பாருங்க. நாங்களும் வந்துட்டு செய்து பார்த்துருக்குறோம். போய்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு செய்து கொடுங்க. நம்ம மற்றது இந்த அளவுகள் சொல்லலைம்மா. நீங்கள் சொன்னான் தானே சீனி அளவு சொல்லல. சீனி அளவு சொல்லல தான், தேவையான அளவுன்னு தான் சொன்னாங்க. அந்த முதல் அளவு சொல்லல. அந்த மாதிரி இருக்கானா ஏலக்காய் தான் புரியுது. இன்னும் டேஸ்டா இருக்குது. நீங்க கடையில வாங்கி சாப்பிட்ற இது சும்மா அந்த மாதிரி இருக்கு. பால் சுவை அடிக்குதல்ல என்ன, இந்த டின்பால் இருக்கு தானே, டின்பால் வாசம் ஒன்று அடிக்குது. அப்படி அந்த அளவுக்கு டின்பால் நீங்க சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். டின்பால் சாப்பிட எப்போதுமே வந்துட்டு இனிலியன் ஒரு சுவையை கொடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நெய் விட்ட எந்த சாப்பாடும் வந்து இனிலியன் ஒரு சுவையை கொடுக்கும். உண்மையிலே இது வந்துட்டு நல்ல சுவையாக இருக்குது. இனிலியன் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் கடையில் வாங்குறது கூட அந்தளவுக்கு நல்லது இல்லை நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு இருக்கேன் கடையில் வாங்கி, அது கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கடையில் சுகர் கணக்கு போட மாட்டாங்க. இது நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு வந்து செய்கிறோடைய அங்கே தேவைக்கேற்ற மாதிரி சுவையை கூட்டணுன்றதுக்காண்டி இப்போ போடுற உள்ளூடுகளை வந்து கூட்டிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நல்ல டேஸ்ட்டாக தானே இருக்கும். இனி உண்மையாக நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வந்துட்டு வீட்டை செய்து பாருங்க. இப்போ இது இந்த இதே அளவில் வந்துட்டு நீங்கள் வீட்டை செய்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ போட்டுறாங்க. மேபி நீங்கள் வந்துட்டு அந்த இதிலே செய்யலாம், பட்டாணான்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு நீங்கள் கடையில் வந்துட்டு விலை குறையாக வாங்கலாம். பட்டாணா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் அந்த புறா அதற்கு போடுவாங்க பட்டாணா கூடுதலாக.
கடையில் கேட்டு பாருங்க. அது என்ன விலை? அது வந்து கடலை பருப்பின் 3 ஒரு பகுதியாக சி 4 பகுதியாக இருக்கும் அந்த விலை. இப்போ இது கிலோ 400 பட்டாணா வந்துட்டு 300 இருக்கும். இது பட்டாணா வந்துட்டு மலிவதுன்ற கருத்தை நான் சொல்கிறேன். அதோட டேஸ்ட் என்ன வேண்டு தெரியல. மற்றது இது கலர், இந்த கலர்ன்ற கலரை பொறுத்த வரைக்கும் இங்கே பொறிக்கிற விதத்திலான் இருக்குது. இது என்ன கலரில் வருமன்றது நம்ம ஆளும் கருவை போட்டிங்கன்னா அது கருப்பு கலரில் வரும். ஒரு ஒரு மெல்லிய இளநிற மஞ்சள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ஒரு கலரிங் போடலாம். உங்களுக்கு போடுறது என்ன போட்டால் ஒரு மஞ்சள் கலரில் அடிக்கும். எல்லாத்தையும் கலரிங் போட்டால் என்ன அப்போ ஓகே. எவ்வளோ இருந்தாலும் உண்மையில் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு வீட்டை செய்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். பிளேன் டீ எல்லாம் டீ கூட குடித்தா 1/4 கிலோவில் 12 உருண்டை வந்துருக்கு. 1/4 கிலோவில் வந்துட்டு 12 உருண்டை வந்திருக்கான். ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு உருண்டையே போதுமான அளவாக இருக்குது. ஒரு டீ ஒரு உருண்டை 2 உருண்டை போதுமான அளவாக இருக்குது டீக்கு, ஒரு டீக்கு. நீங்களும் வந்துட்டு வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஏலக்காய் வந்துட்டு கட்டாயம் வந்து கூட போட்டுறாங்க அதுக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ ஏலக்காய் வந்துட்டு கூடுதல் நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் சாப்பிடுவோம் கடையில் வந்துட்டு ஏலக்காய் கடிபட்டுன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டே மாறி இல்லாமல் போயிடும். ஆனால் இது வந்து ஏலக்காய் கடிபடைக்க அந்த இது வேற இல்லை. நம்ம இல்லை அது பழைய ஏலக்காய் தானே. ஆனால் வந்துட்டு ஏலக்காய் கொஞ்சம் குறைச்சி போடுறது நல்லது. நான் ஒரு உருண்டைக்கு வந்துட்டு 3 ஏலக்காய் கிட்ட வந்துட்டு. ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கிட்ட மாதிரி ஏலக்காய் வந்துட்டு குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோ நான் வேறு என்ன சொல்ல வேண்டியலாம் சொல்லிட்டேன். உண்மையிலே இனியில் என்ற லெவலில் வேறு லெவலில் இருக்குது. அது போக வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவே உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அதை நாங்கள் முதல்ல சொல்லி கொடுத்தோம். நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சாப்பாடு வந்து முதல் முறையாக செய்ய வந்துட்டு வளமே வந்து சுதப்புறதான் சுதப்பி இருக்குது. நிறைய சாப்பாடு நாங்கள் செய்த சாப்பாடுலாம். அதே நேரம் இது வந்துட்டு உண்மையில நல்லா இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு செய்து கொள்ளலாமே நம்ம. ஓகே, வேறு என்ன அவ்வளோதான் முடிச்சுக்கொள்கிறோம். வேறு நிறைய வந்துட்டு சாப்பாடுகள் நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ நம்ம வேறு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளணும். என் சொல்ல போகிறோம் வாய்க்காடாக சாப்பிட்டு முடிக்கணும். ஓகே, நாங்கள் ஒரு உருண்டை கூட முடிச்சிட்டோம். ஏன்னு சொன்னால் மட்டாக்கள் வந்து சாப்பிடுவோம்ன்றக்காண்டி ஒன்றோட முடிச்சிட்டோம். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.